தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உன்னதராய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவராய், எல்லாரை காட்டிலும் பெரியவராய், எல்லா தேவர்களை காட்டிலும் மகாராஜனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஞானமும் வல்லமையும் உம்முடையது தாப்பனே. ஒருவராய் ஞானமுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் எப்படி வளருவது, விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, விசுவாசம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொன்னீரே. பிதாவே, நீர் எங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர். பிதாவே, நீர் எங்கள் போதகர். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர். பிதாவே, உமக்கு முன்பாக காத்திருக்கிறோம் தாப்பனே. பிதாவே, இப்பொழுதும் கூட எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலி, வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனை, பலன் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனை, வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் முற்றுமாய் குறைந்து ஒன்றுமில்லாமல் அழிந்து போகட்டும். கடன் இல்லாதவர்களாக, இந்த பணத்தின் விஷயத்தில் சுதந்திரம் உள்ளவர்களாக, பிதாவை உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய ராஜ்யத்தின் காரியங்களை நிறைவேற்ற விடுதலை உள்ளவர்களாக இவர்கள் வாழட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். உன்னதர் நீர் இன்றும் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் தேசத்து பாராளுமன்ற எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனை, உம்முடைய மன விருப்பத்தின்படி, உமக்கு பயந்து, உம்முடைய சித்தத்தின்படி இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய நல்ல பிரதம மந்திரியை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த எலெக்ஷன்ஸை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. பிதாவே, உம்முடைய பலத்த கரம் இந்த எலெக்ஷன்ஸ் மீது இருக்கட்டும். இது நல்ல விதமாய் நடத்தப்படட்டும். நியாயமான விதத்தில், நேர்மையான விதத்தில் இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கட்டும். எல்லா விதமான மோசடிகளையும் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே பெரியவர் என்பது வெளிப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, அதே போல் அமெரிக்க தேசத்தின் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். இந்த வருடத்தில் நடக்கிற பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம். தாப்பனே, பிதாவே, உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி சரியான பிரசிடென்ட்டை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளும், எல்லா விதமான ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால அவருக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். உம்முடைய பலன் உண்டாகட்டும் தாப்பனே. உம்முடைய ஞானம் உண்டாகட்டும். இந்த எலெக்ஷன்ஸை ஜெயிக்க ஞானம் உண்டாகட்டும், ஸ்ட்ராட்டஜிஸ் உண்டாகட்டும். எதிராக நிற்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால முறிந்து போவதாக. பிதாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உறுதிப்படட்டும். அந்த தேசம் உம்முடைய கரத்தில் உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக விளங்கட்டும். பிதாவே,
அதை மாற்ற நினைக்கிற பிசாசின் சதிகள், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவதாக. பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரியவர், உன்னதர் பிதாவே, உம்முடைய வல்லமை விளங்கட்டும். மனிதனல்ல, தேவனே ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்பது விளங்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் சத்தத்திற்கு நீர் செவிசாய்க்கிறபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றியிருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்பது உமக்கு பிரியம் தாப்பனே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பகுதி தான், இருந்தாலும் இன்றைக்கி வாசிப்போம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து தானியேல் எழுதின புஸ்தகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இந்த வார்த்தைகளின்படியும் இதே புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். பாருங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம்? உன்னதமானவர், மனுஷுடைய ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்கிறார், தனக்கு சித்தமானவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய மாறாத சித்தம். இதன் அடிப்படையில் நாம் இந்த வருகிற இந்தியாவோட பாராளுமன்ற எலெக்ஷனுக்காகவும் அமெரிக்க தேசத்து அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் தேவராஜ்யத்தில் முக்கியத்துவம் பெற்றவைகளாக இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு கவனம் கொடுக்கணும். இந்த வருஷத்தில் முக்கியமான காரியங்கள், ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் மாதிரி கர்த்தர் இந்த வருஷம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நியூ இயர் மெசேஜ் கேட்கலன்னா, வாட் அபவுட் 2024, 2024ஆம் ஆண்டை குறித்து என்ன அப்படின்னு 2 மெசேஜ் பேசியிருக்கிறேன். அதை கேளுங்க. ஒருவேளை நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா போய் கேளுங்க. இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கரெக்டாக ராஜ்யத்தின் காரியங்களுக்காக கவனம் செலுத்தி கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது முக்கியம். அதனால் தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஜெபம் முக்கியம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்குறாரு. உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் மரியாதை கொடுக்குறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தேசங்களில் மகா பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபிரேயர் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 27. ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ள மனிதன் மிருகங்கள் சகலவற்றையும் உருவாக்கினவர் இல்லையா?
எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். இப்போ கவனிங்க, கர்த்தர் தேசங்களிலே ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராகவும் இருக்கிறார், ராஜாக்களை தள்ளி போடுகிறவராக அகற்றுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய செயல்பாட்டு முறை. மனுஷருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் இந்த விதமாக செயல்படுகிறார். இதை நாம் அறிந்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் பிரயோஜனத்திற்காக, சுவிசேஷத்திற்காக நாம் இந்த காரியங்களை குறித்தெல்லாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட். சில சமயம் நம்ம இதை பாலிட்டிக்ஸ், இது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்துடுறோம். ஆனால் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்திருக்கிறது, பிசைந்திருக்கிறது. அது இதை அஃபெக்ட் பண்ணும், இதை அதை அஃபெக்ட் பண்ணும். ஹல்லேலூயா. அந்த விதத்தில் தான் மனிதனுடைய வாழ்க்கை செயல்படுகிறது. இந்த பூமியில் இருக்கிற சிஸ்டம் அப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கணும். மறந்துடாமல் இந்த வசனங்களெல்லாம் அடிக்கடி வாசிங்க. நம்ம இப்போ நான் உங்களுக்கு காண்பித்த இந்த தானியலில் இருக்கிற 2 வசனம், எரேமியாவில் இருக்கிற இந்த வசனம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வாசிங்க. வாசித்து ஜெபிக்கும்போது இந்த வசனங்களெல்லாம் சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் தன்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தில் அவர் வார்த்தையை பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்கலாம். 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் இது எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இதை டிமாண்ட் பண்ணுறார். விசுவாசம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. தேவ ராஜ்யத்தில் கர்த்தர் இதை ஒவ்வொரு குடிமகன்கிட்டையும், ஒவ்வொரு விசுவாசிட்டையும் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். கட்டாயமாக இருக்கணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது இல்லாமல் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இந்த விசுவாசத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க பழக வேண்டும். விசுவாசத்தில் வளருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம வருமானம் பெருகணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது தான். கர்த்தர் நமக்கு பெருக்கத்தை கொடுக்கிறவர், நமக்கு நம்மை விருத்தி அடைய செய்கிற தேவன். நாம் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அதெல்லாம் நல்லது தான். ப்ரொமோஷன் வரணும், அப்போ அந்த விதத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் நல்லது தான். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இப்படி பல விதங்களில் நம்ம இயற்கையான விதங்களெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோம், பெருகணும்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு. அது அவருடைய விருப்பமாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் இந்த விசுவாசத்தில் வளருவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா விசுவாசம் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா தேவராஜ்யத்தின் கரன்சி என்ன? விசுவாசம். இன்றைக்கி நம்ம பணம் கொடுத்து இப்போ பொருட்கள் வாங்குகிறோம் இயற்கையான இந்த உலகத்தில். ஆனால் தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது விசுவாசத்தின் மூலமாக. அவர் நம் மீது அன்பு கூர்ந்து கிருபையாக பல ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்று என் வாழ்வுக்குள்ளே கொண்டு வரணும்னா, என்னுடைய அனுபவமாக அதை மாற்றணும்னா, அதுக்கு நான் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, தேவராஜ்யத்தின் வல்லமையின் மூலமாக, கர்த்தருடைய வல்லமையின் மூலமாக மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாலும் நான் அதுக்கும் விசுவாசத்தை பயன்படுத்தணும். தேவராஜ்யத்தில் நான் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கணும்னா அதுக்கும் நான் விசுவாசத்தை பயன்படுத்தணும். இந்த போதனை, இந்த வெள்ளிக்கிழமை போதனை ஜெபத்தின் குறித்த போதனை. வாட்ச்மேன் ப்ரேயர் டீச்சிங்னு சொல்கிறோம் இல்லையா? பாரு, நான் பரிந்துரை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அது ஒரு சபைக்காக இருந்தாலும் சரி, பட்டணத்துக்காக இருந்தாலும் சரி, தேசத்துக்காக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் நான் பரிந்துரை செய்து கர்த்தருடைய இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் கொண்டு வரணும்னா கவனிங்க, அதுக்கு என்ன பயன்படுத்தணும்? விசுவாசம். ஜெபத்தில் நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருப்பது அவசியம்.
புரியுதா? அல்லேலூயா. அதனால் விசுவாசத்துக்கு கவனம் கொடுங்க, விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரைட்? விசுவாசத்தை குறித்து கற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அநேக காரியங்களை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். திரும்ப அந்த காரியங்களெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பழைய மெசேஜெலாம் போய் கேளுங்க. நம்ம ஒவ்வொரு மெசேஜும் முந்தின மெசேஜ் மேலே பில்ட் பண்ணுற மாதிரி, ரைட்? செங்கல் வச்சு வீடு கட்டுற மாதிரி, ரைட்? நம்ம ஒன்று மேலே ஒன்று கட்டிகிட்டு வரோம் இந்த போதனையை, ரைட்? அந்த விதத்தில் நீங்கள் பழைய மெசேஜெலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எல்லாமே இந்த யூடியூப் நம்ம சேனலில் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்டு பிரயோஜனப்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ரைட்? இது ஒரு கட்டளை. தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த 2 வசனத்தில் அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது, அந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தி பிரயோஜனமான விதத்தில் எப்படி அதை பயன்படுத்துவது, கட்டவிழ்ப்பது என்பதை நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு போதிக்கிறார். ரைட்? அது 2 விதமாக போதிக்கிறார். அதை பார்ப்போம். 23ஆம் வசனத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் கர்த்தர் வார்த்தையின் மூலமாக, நம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக எப்படி விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது, அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி எப்படி மலைகளை பெயர்ப்பது, தடைகளை பெயர்ப்பது, காரியங்களை மேற்கொள்வது, ரைட்? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை குறித்து போதிக்கிறார். இங்கே 24ஆம் வசனத்தில் விசுவாசத்தை எப்படி ஜெபத்தின் மூலமாக கட்டவிழ்க்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறார். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம். இப்போ கொள்வோம் போட்டிருப்பாங்க தமிழில், தப்பான டிரான்ஸ்லேஷன். பெற்றுக்கொண்டோம்னு இருக்கணும் அங்கே. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் அந்த வசனத்துக்கு மேலே அப்படி பேனாவால் எழுதிக்கோங்க, பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பாருங்க, நீங்கள் ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தை கட்டவிழ்த்தாலும் சரி, வார்த்தைகளின் மூலமாக அறிக்கையாக விசுவாசத்தை கட்டவிழ்த்தாலும் சரி, மலையை பார்த்து பேசுகிற விதத்தில் விசுவாசத்தை கட்டவிழ்த்தாலும் சரி, இல்லை பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் கட்டினாலும் சரி, இல்லை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து விட்டாலும் சரி, இப்படி எந்த விதத்தில் நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தணுன்னாலும் உங்கள் வார்த்தையின் மூலமாக தான் அதை செய்கிறீங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளால் தான் அதை செய்கிறீங்க. நீங்கள் ஜெபமாக உங்கள் விசுவாசத்தை கட்டவிழ்த்தாலும், ஜெபம் எப்படி செய்கிறோம்? வார்த்தையின் மூலமாக தானே செய்கிறோம் இல்லையா? அப்போ எந்த விதத்தில் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றாலும், ரைட், அதுக்கு வார்த்தை அவசியம். அது சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? விசுவாசம் வாயின் வார்த்தைகளினால் கட்டவிழ்க்கப்படும். அது பல விதங்களில் நம்ம செய்கிறோம். ஜபமாக செய்கிறோம், அறிக்கையாக செய்கிறோம், மலையை பார்த்து பேசுகிறோம், அதிகாரத்தை பயன்படுத்தி, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசின் கிரியைகளை கட்டவிழ்க்கிறோம், இல்லை பிசாசை துரத்துகிறோம், இல்லை வியாதிகளை துரத்துகிறோம். இப்படி எந்த விதத்தில் விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் பயன்படுத்தினாலும் அதுக்கு உங்கள் வாயின் வார்த்தைகள் அவசியம். அதான் முறை. அல்லேலூயா. இதை நீங்கள் உங்கள் மைண்டில், இருதயத்தில் இதை குறித்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். சரி, விசுவாசம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் வாயின் வார்த்தை பயன்படுத்தப்பட வேண்டும். விசுவாசம் வாயின் வார்த்தையின் மூலமாக தான் கட்டவிழ்க்கப்பட முடியும். அதை உங்கள் இருதயத்தில் செட்டில் பண்ணிடுங்க. இதுதான் வழிமுறை, இதுதான் செயல்பாட்டு முறை அப்படின்னு அதை கொஞ்சம் தீர்மானித்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அதில் குழப்பம் வரக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து இவ்வளோ நாளாக இந்த பல காரியங்களை இது குறித்து பேசி பல வசனங்களை பார்த்தோம். சரி, போன மெசேஜில் நம்ம இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2 குருடர்களை பற்றியும், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்தும் தியானித்து, அவங்க எப்படி விசுவாசத்தை வார்த்தையினால் கட்டவிழ்த்தாங்க, கர்த்தர் அதை எப்படி எதிர்பார்த்தார், கர்த்தர் அதை எப்படி கனம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார்லாம் பார்த்தோம். இன்று நாம் என்னாகமத்துக்கு போகிறோம். என்னாகமம் இன்று காலேபின் விசுவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம்.
ரைட். காலேபின் விசுவாசம் இது ரொம்ப முக்கியம். ரைட். ஹல்லேலூயா. காலேப். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்க்குறோம், நமக்கு தெரியும் மோசே ஒரு 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கென்று அனுப்பினார். இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது, ஒவ்வொருவரும் பிரபுக்கள். ரைட். அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 13:2 கர்த்தரை சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். இப்போ இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. ரைட். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருமே ஹெட்ஸ், பிரபுக்கள், பிரின்சஸ். ரைட். அப்படிப்பட்ட ஆட்களை தான் அனுப்புகிறார். ரைட். ஏன்னா அவங்க அந்த சமுதாயத்தின் அந்த தேசத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவராஜ்யத்தில் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பைபிள் படிக்கும்போது இதெல்லாம் கவனித்து படிக்கணும். இந்த தலைகள், ஹெட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பிரபுக்கள், ராஜாக்கள், தலைவர்கள். சில சமயம் நம்ம இவங்களெல்லாம் கேவலமாக பேசுகிறோம், இல்லை இலக்காரமாக பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் அப்படி பார்க்குறதில்ல. ரைட். கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாரு. அதனால தான் யாரை ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எடுக்கிற முடிவு நம்ம எடுக்கிற முடிவு மாதிரி. புரியுதா? நீங்கள் அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க அதை. இப்போ பாருங்கள், அவங்க போய் பார்க்குறாங்க, 40 நாட்கள் அந்த தேசத்தை வேவு பார்த்துட்டு திரும்ப அதை குறித்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரைட். அப்படி அவங்க செய்யும்போது ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். 26. அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கு சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அப்போ கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு உங்களை கூட்டு போவேன் அப்படின்னு. இவங்க அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு ஆமாம், கர்த்தர் சொன்னபடி இது நல்ல தேசம், செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க. படுத்திட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆனாலும், அந்த ஆனாலும் இங்கிலீஷில் பட் அப்படின்னு வரும் இல்லையா? யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு ஆனாலும் இருந்தாலும் அப்படின்னு இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ கெட்டதாக சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அப்படின்னாங்க இல்லை? நல்லவே சாப்பாடு சூப்பர் ஆனால் அப்படின்னாங்கன்னா ஏதோ குறை கண்டுபிடிக்க போகிறாங்க, ஏதாவது குற்றம் சொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? இவங்க அந்த மாதிரி ஆரம்பத்தில் கர்த்தர் சொன்ன மாதிரி நல்ல தேசம்னு சொல்லிட்டு, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அப்போ இவங்க அங்கே இருக்கிற பிரச்சனையில் சொல்கிறாங்க. ரைட். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபுசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்போ இவங்களாம் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இது சும்மா சாதாரண ரிப்போர்ட்டு கிடையாது. ஏன்னா இதோட இம்பேக்டை நம்ம பார்த்தோம்னா ஜனங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு உண்டாகுது. இதெல்லாம் கேட்ட உடனே இவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்கன்னு தெரியல. அங்கே எல்லாரும் ரைட், யாருமே இருக்க மாட்டாங்க, தேசம் வெறுமையாக இருக்கும், நம்ம அப்படியே அங்கே உள்ளே போய் உட்காந்து வீடு கட்டிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா? ரைட். இல்லை, இவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கவங்களாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ ஆண்டு நாங்கள் இருந்தோம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுத்துட்டாரு, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்படிஞ்சு நாங்களாம் இந்த தேசத்தை வக்கேட் பண்ணிடுறோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? இவங்க என்னமோ அந்த அளவுக்கு சுலபமாக இருக்கும்னு நினச்சி வந்த மாதிரி தெரியுது. உங்களோட அந்த சலசலப்பு, அந்த பயம், அந்த சந்தேகத்தெல்லாம் பார்த்தா. அவங்க சொன்ன அந்த காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. பலவான்கள் இருக்கிறாங்களாம், அந்த ஜனங்களே பலவான்களாக இருக்கிறாங்க. உண்மைதான், இவங்க சொன்னதெல்லாம் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய் கிடையாது, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உண்மைதான்.
ரைட். ஜனங்கள் பலவான்களாக தான் இருந்தாங்க. ஆமோஸின் புஸ்தகம்லாம் படித்து பார்த்திங்கன்னா கேதுரு மரம் போல் உயரமாக இருந்தாங்களா அவங்களாம். ரைட். அப்போ அங்கே இருந்த சாதாரண ஜனமே ரொம்ப உயரமான ஆட்களாக பலவான்களாக தான் இருந்தாங்களாம். இதை தவிர்த்து ஏனக்கின் குமாரர்களாகிய அரக்கர்கள், ரைட், அவங்க செப்பரேட் கேட்டகரி. ஆனால் பொது ஜனமே நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக பலவான்களாக இருந்தாங்களாம். ரைட். 10ஆவதுக்கு நல்லா கோட்டை கட்டி வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றியும். எரிக்கோ மட்டும் கிடையாது, அங்கே இருந்த ஒவ்வொரு பட்டணத்தை சுற்றியும் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டி வச்சுருந்தாங்களாம். அதனால் இவங்க சொன்னதை கேட்டவுடனே மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம்னா, இவங்க சொன்ன விதமுமே அப்படி தான், நம்மளால் பிடிக்க முடியாது. அங்கே ஆல்ரெடி நல்லா செட்டிலான பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க, ராஜ்யங்கள் இருக்கிறது, அரணான பட்டணங்கள் இருக்குது, சேனைகள் இருக்கிறாங்க, அரக்கர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மீறி நம்ம இந்த தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்ற அர்த்தத்தில் தான் இவங்க இதை சொல்கிறது. ரைட். அமலேக்கியர் இருக்கிறாங்க, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபிசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, ஆல்ரெடி குடியிருக்கிறாங்க. அதனால் நமக்கு அங்கே இடம் இல்லை. அதுக்கு இது கேட்ட உடனே அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகுது பாருங்கள். ஒரு முறுமுறுப்பு, ஒரு சந்தேகம், ஒரு பயம், கலக்கம் இதெல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும்போது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தினான். அமைதியார் 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 அமைதியார், கொஞ்சம் பொறு, நான் அதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். 2 பேருமே இந்த 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்று காலேப், யோசுவா, இவங்க பாசிட்டிவான ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. ரைட். கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து பேசுகிறாங்க. அங்கிட்டு இருக்கிற அந்த 10 பேர் பார்த்திங்கன்னா பார்த்து இவங்க இருதயத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பயம், கலக்கம், சந்தேகம், முறுமுறுப்பு இருக்குது. ரைட். எப்போதுமே பார்த்திங்கன்னா தலைவர்கள்லாம் இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்ளம் மாதிரி. ரைட். பேச்சு வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, த பீப்புள் கெட் த லீடர்ஸ் தே டிசர்வ் அப்படின்வாங்க. ரைட். அந்த மக்கள் அவங்களுக்கு தகுதியான தலைவர்களை தான் பெற்றுக்கொள்வாங்க. அதனால் டிசர்வ்னால் அவங்களுக்கு ஏற்ற தலைவர்கள். ரைட். மக்கள் மோசமான ஆட்களாக இருந்தால் மோசமான தலைவர்கள், நல்லவங்களாக இருந்தால் நல்ல தலைவர்கள், அறிவாளிகளாக இருந்தால் நல்லா அறிவாளியான ஒரு தலைவர்கள், ஜனங்களாம் அறியாமையில் இருந்தாங்கன்னா அவங்கள ஏச்சு பிழைக்கிற மாதிரி ஆட்கள் தலைவர்கள். இப்படி அந்த தலைவர்கள் அந்த ஜனத்துக்கு ஏற்ற விதத்தில் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இவங்கெல்லாம் ஒரு சாம்பிள் பாருங்கள். அந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்றதுக்கு இந்த 10 பேரும் சாம்பிள். ஏன்னா நம்ம பார்க்குறோம், இந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் இருந்து கானான் தேசம் வர வரைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே வராங்க. கர்த்தர்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு, கர்த்தரை விட்டு ஈஸியாக விலகக்கூடிய ஆட்களாக, கர்த்தருடைய கட்டளை பின்பற்றாத ஆட்களாக, முரட்டாட்டம் பிடித்தவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக அப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் தான் இந்த 10 பேர். ரைட். இப்போ இவங்களும் அப்படியே தான் இருக்கிறேன். சரி, அதை போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்கள குறித்து தான் பெருசாக பேசுகிறாரு. பட்டணம் உள்ளே இருக்கிற ஜனம் ஓசரமாக இருக்கிறாங்க, பலவான்களாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கோட்டை சுவர்கள் பெருசாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அங்கே இருக்கிற அதை தவிர்த்து அரக்கர்கள் வேறு அங்கே இருக்கிறாங்க. ரைட். அப்படின்னு அவங்கள பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தான். ரைட். சொன்னதில் எதுவுமே பொய் கிடையாது. இது வரைக்கும் சொன்னதில் எதுவும் பொய் கிடையாது. பின்னாடி ஒரு இடத்துல போய் சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் சொன்னதில் பொய் கிடையாது. நிஜமாகவே அங்கே ஆல்ரெடி பல நூற்றாண்டுகளாக அங்கே ராஜ்யங்களும் மக்களும் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பட்டணம் பெருசு, கோட்டைச்சுவர் பெருசு, சேனைகள் பெருசு, ஆட்கள் உயரம், ஆட்கள் பலவான்கள், அரக்கர்கள், இது எல்லாமே உண்மை தான். ஆனால் அவங்க சொன்ன விதம் எப்படின்னா, அதெல்லாம் இருக்கிறதுனால தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. நம்ம கர்த்தர் சொன்னார், கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னாலும் இங்கே ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அரக்கம் இருக்காங்கல்ல, கோட்டைச்சோறு இருக்குதுல்ல, சேனைகள் இருக்குதுல்ல, ஆட்கள் ஆல்ரெடி குடியிருக்கிறாங்கல்ல, அதனால் நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் சொன்னார், அவர் சொன்னது இருக்கட்டும் ஒரு பக்கம்.
ஆனால் இங்கே பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால நம்மளால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அவிசுவாசம். அவிசுவாசம் எப்பொழுதுமே தேவனை மட்டுப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய உண்மையை அது எப்பொழுதுமே மட்டுப்படுத்தும். பிரச்சனையும் எதிர்ப்புகளையும் அது உயர்த்தி காண்பிக்கும், பெருசாக காண்பிக்கும். அளவே அதுதான் விசுவாசம். அந்த இயற்கையான அந்த சூழ்நிலைகளை கர்த்தரை காட்டிலும் உயர்த்தி மேலே வச்சு காமிக்கும். விசுவாசம் கர்த்தரை பெருசுப்படுத்தும். அவருடைய வல்லமை, அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், கர்த்தருடைய பலத்த கரம், இதெல்லாம் பெருசுப்படுத்தி பேசும் விசுவாசம். அவிசுவாசம் அந்த எதிர்ப்புகளையும் எதிரியையும் அதை பெருசுப்படுத்தி காண்பிக்கும். அப்போ இந்த ஜனம் அவிசுவாசத்தில் அப்படியே ஊறி போயிருக்கிறாங்க. அதன் மத்தியில் காலேப் அதே ஊரைத்தான் அவரும் பார்த்தாரு, அதே கோட்டைச்சுவரை தான் அவரும் பார்த்தாரு. இவர் ஒன்று வேறு பகுதியை பார்த்துட்டு இவங்க இன்னொரு பகுதியை பார்த்துட்டுலாம் வர்ற. அதே அறக்கரையில், அதே கோட்டைச்சுவர், அதே ஜனம், அதே உயரமான ஆட்கள், அதே பலவான்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, உடனே போவோம், சுதந்திரத்து கொள்ளலாம், இது எளிதாய் ஜெயிக்கலாம். ஏன் அவர் அப்படி சொன்னார்? ஏன்னா இவர் இருதயத்தில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இவருடைய இருதயத்தில் என்னை படைத்த என் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எகிப்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கூடையே வர்றாரு. அவர் சார்பாக யுத்தம் பண்ணுறாரு, அவர் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் வல்லமையை பயன்படுத்துகிறாரு எனக்கு உதவி செய்ய. அதனால் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம்னு சொல்கிறான். அவனை காட்டிலும் நான் பலவான், அதனால் ஈஸியாக ஜெயிச்சிருவேன்னு சொல்லலை. அவனை காட்டிலும் கர்த்தர் பலவான், அதனால் ஈஸியாக ஜெயிக்கலாம்னு இவன் சொல்கிறான். புரியுதா? கவனிங்க, நான் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோசுவா எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட இஸ்ரவேல் புத்திரர், ஹல்லேலூயா டு ஜீசஸ், கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலில் யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கவனிங்க, கெனாசியனான எப்னையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பார்னியாவில் கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசையோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். கவனிங்க, நல்லா கவனமாக பாருங்கள் இந்த வசனத்தை. 7ஆம் வசனம், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பார்னியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். இருதயத்தில் உள்ளபடியே, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்குறான், அதை எப்படி நிதானிக்கிறான், அதை குறித்து அவனுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு கருத்து உண்டாகிறது, ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் எதை பொறுத்து இருக்குதுன்னா, அவன் இருதயத்தில் ஆல்ரெடி அவன் என்ன சேர்த்து வச்சிருக்கிறான், அவன் இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட எண்ணங்கள் குடியிருக்குது, அதை பொறுத்து தான். இவன் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை குறித்த விசுவாசத்தை பொக்கிஷமாக ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கிறான். அவன் இருதயத்தில் ஓடுற எண்ணம்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் என் சார்பாக இருக்கிறாரு, கர்த்தர் என்னோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுறாரு, எனக்கு அவர் வாக்கு பண்ண ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த விசுவாசம் அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஆல்ரெடி ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் எண்ணங்கள் கர்த்தருடைய வல்லமையை குறித்த எண்ணங்கள், கர்த்தருடைய கிரியைகளை குறித்த ஒரு பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளே பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறான். கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய மகத்துவம், இதெல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளே பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருக்கிறான். அந்த எண்ணங்களோடு அவன் இந்த தேசத்துக்குள்ளே போகிறான். அந்த எண்ணங்களின்படி அந்த தேசத்தை பார்க்குறான். அந்த எண்ணங்களின்படி தான் அந்த பார்த்த அந்த காரியத்தை அவன் வியாக்கியானம் பண்ணுறான், புரிஞ்சு கொள்கிறான். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, வேர்ல்டு வியூ, உலக நோக்கு. உலகத்தை நம்ம பார்க்குற விதம், அது எப்படி பார்க்குறோம்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன நிரம்பி இருக்கிறோம் அதை வச்சு தான் உலகத்தை பார்க்குறோம்.
வெறும் கண்களால் மட்டும் பார்க்குறதில்ல உலகத்தை. நம்ம இருதயத்துக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள், நம்பிக்கைகள், இதெல்லாம் கருத்துகள், இப்படி எக்கச்சக்கமாக ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்கிறோம். அந்த சேர்த்து வச்ச அந்த காரியத்தின் மூலமாகத்தான் நம்ம உலகத்தை பார்க்குறோம். அவங்க இருதயத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே பார்த்த பிரகாரம் எகிப்தை ஆரம்பித்து இந்த இடம் வர வரைக்கும் இருதயத்துக்குள்ளே அவ்விசுவாசம், முறுமுறுப்பு, நன்றி இல்லாத ஒரு இருதயம், இதைத்தான் அந்த நன்றி இல்லாத தன்மை, பயம், சந்தேகம், இதைத்தான் பொக்கிஷமாக சேர்த்து வச்சிருக்கிறாங்க இருதயத்துக்குள்ளே. அதனால தான் போய் பார்த்த உடனே முடியாதுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு யுத்தம் கூட பண்ணல, ஒரு அட்டெம்ப்ட் கூட இல்லை. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முடியாதுங்க, நம்மளால் ஜெயிக்க முடியாது, ஆச்சு, அவ்வளோதான். கிரவுண்டுக்குள்ளே வராமல் அப்படியே திரும்ப போயிட்டாங்க. ஒரு பந்து கூட போடல. என்ன ஆகுது? அந்த அளவுக்கு அவங்க இருதயத்தில் அவிசுவாசமும், பயமும், சந்தேகமும் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. இவங்களுக்குள்ளே இருந்த அந்த அவிசுவாசத்தினால அங்கே இருக்கிற அந்த உண்மையான நிலைமையை இவங்களால் கண்ணால் பார்க்க முடியல, புரிஞ்சுக்கொள்ள முடியல. கண்ணு ஒர்க் ஆகுது, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அவங்க பார்வையில் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், எங்கள் பார்வையிலேயே நாங்கள் வெட்டுக்கிளியாக தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ராகாப் சொல்கிறத கேட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறா, உங்கள் கர்த்தர் செங்கடெல்லாம் பிரித்து உங்களை இங்கே கூட்டு வந்திருக்கிறாரு, எகிப்தில் அவ்வளோ வல்லமையான காரியம்லாம் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் கேட்டதுலேருந்து எங்கள் இருதயம் அப்படியே கலங்கி போச்சு. எல்லாம் அப்படியே பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே இருக்கிறவங்க அரக்கனில் ஆரம்பித்து அந்த உயரமான மனிதர்கள், பலவான்கள், ராஜாக்கள் எல்லாருமே உள்ளே நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ராகாப் அப்படியே தான் சொல்கிறா இல்லையா? அதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் இவங்களுக்குள்ளே இருந்த இருதயத்தில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த அவநம்பிக்கை, அவிசுவாசம், சந்தேகம், இதெல்லாம் உள்ள அப்படியே நிரம்பி இருந்ததுனால இவங்களால் அந்த உயரத்தை தான் பார்க்க முடியுது, அந்த கோட்டையை தான் பார்க்க முடியுது. அதை பார்த்த உடனே இவங்க மைண்டில் செட்டில் பண்ணிட்டாங்க, போச்சு, அவ்வளோதான், இதெல்லாம் நமக்கு ஆகாது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு இல்லை அப்படின்னு இவங்களே தாங்களே ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக தீர்மானிச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்லலை உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு, கர்த்தர் கொடுக்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது, நம்மளால் இதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. புரியுதா? ஹல்லேலூயா. ஆனால் காலேபு தன்னுடைய இருதயத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைத்திருந்த அந்த விசுவாசத்தின்படி அந்த தேசத்தை பார்க்குறான். பார்க்கும்போது சொல்கிறேன், வா, ஈஸியாக எடுத்துடலாம், இந்த தேசத்தை ஈஸியாக கைப்பற்றலாம், இப்பயே போகலாம். அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவர்கள் நமக்கு அப்பம் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்றைக்கி போய்ச்சி உலகில் சொல்கிறோம்ல, ஈஸி பீசி அப்படின்றோம், இல்லை நான் என்ன சொல்கிறோம், கேக் வாக் அப்படின்வாங்க இங்கிலீஷில். ஈஸியாக இதை முடிச்சிடலாம், அந்த விதத்தில் தான் சொல்கிறேன். போகலாம், கர்த்தர் கூட இருக்கிற, நிச்சயமாக இதை சுலபமாகவே நாம் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான் யோசுவாவும் காலேபும். கவனிய, காலேபு அவனுடைய இருதயத்தில் அவன் சேர்த்து வைத்திருந்த இந்த விசுவாசத்தை அந்த முக்கியமான தருணத்தில் வார்த்தைகளின் மூலமாக, அவன் பேசின அந்த வார்த்தைகளின் மூலமாக, மக்கள் முன்பாக பேச அந்த வார்த்தைகளின் மூலமாக கட்டவிழ்த்து விடுகிறான். அது ஜெப நேரம் கூட கிடையாது, மக்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை கவனித்து கேட்குறாரு. அவன் பேசிட்டு அவன் அந்த விதமாக விசுவாசத்தோடு கர்த்தரை பின்பற்றினதுனால கர்த்தர் சொல்கிறார், நீ நடந்த அந்த பூமியை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. நான் அடுத்து 45 வருஷம் அவனை உயிரோடு வச்சிருக்கிறார். உயிரோடு வச்சு அவனுக்கு பலத்தோடு அவனை வச்சு அந்த தேசத்தை அவன் கையில் தூக்கி கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
நாமும் அந்த விதத்தில் விசுவாசத்தை இருதயத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைத்து கட்டவிழ்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்வோமானா கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே சுதந்திரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.